ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி 2 நாள் விளாக்ஸ் எடுத்து பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரைடே சாட்டர்டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை எடுத்தது. காலையில் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கையிலும் கண்மணியும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு டிவியை போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. டிவி சத்தம் கேட்டு தான் நானே எந்திரிச்சு வந்தேன். லீவு அப்படின்னா மட்டும் சீக்கிரம் எந்திரிச்சிடுறாங்க. இன்னும் 2 மாதம் எப்படி இவங்களை சமாளிக்க போகிறேன்னு தெரில. ஃபுல்லாக டிவி தான் பார்க்குறாங்க. நான் இன்னைக்கு ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சேன். எந்திரிச்சதும் சமையல் வேலையை பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு அடுப்பில் சாதத்துக்கும் ஒரு அடுப்பில் குழம்புக்கும் சுண்டல் வேக வச்சுருக்கேன். சைடில் அப்படியே இண்டக்ஷனில் பிள்ளைங்களுக்கு மால்ட் ஆற்றி கொடுத்துடலாம், சீக்கிரமே எந்திரிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மால்ட் ஆற்றிட்டு இருக்கேன். மால்ட்டை ஆற்றி கொடுத்ததும் கண்மணி வந்து கடகடன்னு குடிச்சு முடிச்சுட்டா. கயல் மட்டும்தான் கொஞ்சம் மெதுவாக எங்கள் வீட்டில் குடிக்கிற ஆள். பிள்ளைங்களுக்கு மால்ட்டை ஆற்றி கொடுத்துட்டு சமையல் வேலை எல்லாம் முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்களுக்கு தோசையும் ஊற்றி கொடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் டேஸாக இருந்தாலும் சரி, லீவ் டேஸாக இருந்தாலும் சரி, காலையில் எழுந்திரிச்சு சமைக்க வேண்டியது நம்ம தான். காலையிலே எழுந்திரிச்சு மதியத்துக்கான சமையலையும் சேர்த்து முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு 11:30 ஆகிடும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒருக்க, லஞ்ச் ஒருக்க, டின்னர் ஒருக்க, அந்த மாதிரி தான் சமைப்பேன். இப்போ வந்து வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கனால மதியத்துக்கான சமையலையும் வந்து காலையிலேயே முடிச்சிட்றேன். இந்த மாதிரி யாரெல்லாம் மதியத்துக்கான சமையலையும் இப்போ லீவ் டேஸாக இருந்தாலும் நான் காலையிலேயே முடிச்சிட்றேன் அப்படின்றவங்கலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நானும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு கடைக்கு போனேன். இன்றைக்கி வந்து சத்து மாவு ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணி பேக்கெட் போட்டுட்டு இருந்தாங்க. காலையில் என்னோடய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு கீழே கடைக்கு வந்தேன் அப்படின்னம்னா ஈவினிங் வரைக்கும் கடையில் தான் இருப்பேன். மதியம் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் மேலே போகிறது. ஹெல்த் மிக்ஸ் வாரம் ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணுவோம். இந்த வாரத்துக்கான ஃப்ரெஷ் பேட்ச் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி ஹெல்த் மிக்ஸு வெந்தயக்களி ரெண்டுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேக்கெட் போட்டுட்ருக்காங்க. உளுந்தங்களி மாதிரியே வெந்தயக்களியுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. வெந்தயக்களி உடம்பு சூட்டை தணிச்சு நம்ம பீரியட்ஸ் டைம் வர பெயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஈவினிங் ஆஃபீஸில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்தேன். கையில் கண்மணியை வம்பிழுத்துட்டு இருந்தா. ஏய், என்ன பண்ணுறீங்க? அவளை எதுக்கு வம்பிழுத்துட்டு இருக்கா? குளிச்சிட்டேன்னா வெளியே வர வேண்டியதானே? பா லூசு. என்னத்தை செஞ்சு வச்சிங்க? சாக்லேட்டு ஐஸ்கிரீமா? எப்படி கரைச்சிங்க? நான் தண்ணி வச்சு அந்த டைரிலாம் பிச்சு போட்டு அஜிய ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு சொன்னேன். என்னது? அதாவது டைரி மில்கில் தண்ணி ஊற்றுனீங்களா? இந்த மாதிரி அறிவாளியை நான் பார்த்ததே இல்லை பாப்பா. நான் ஃப்ரீசரை மாற்றினியாமா? அது இன்னும் மாற்றலை. மாற்றுமா? ஃப்ரீசரை மாற்றி டைரி மில்கில் தண்ணி ஊற்றுனா அது எப்படி பாப்பா இருக்கும்? நம்ம டேஸ்ட்லாம் பண்ணி பார்த்தோம். ஆமாப்பா லூசுங்க. அப்படின்னா ஐஸ்கிரீம் செஞ்சு தான் எடுவாங்க. 2 பேரும் டைரி மில்கில் தண்ணி ஊற்றி கரைச்சி அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப அறிவாளி பாப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா கண்மணி குளிச்சுட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கா. இது சனிக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. வெள்ளிக்கிழமை என்னால் வந்து ஈவினிங்க்கு மேலே வீடியோ எடுக்க முடியல. காலையில் எந்திரிச்சதும் வேலையாக அவங்க ஊற்றி வச்சுருந்த டைரி மில்க் எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருக்கா? மூஞ்சி பாரு காலங்கத்தால. நம்ம மட்டும் சாப்பிட்டோம்ல, அந்த கூட சாப்பிடல. அதனால டைரி மில்க்ல கரைச்சி நான் செஞ்சு தரேன். ஆனால் நான் பண்ண கறி தின்னுச்சானா. காலையில் எந்திரிச்சு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு வெளியே கிளம்பிட்டோம். கையலுக்கும் கண்மணிக்கும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குது. அதை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம். பாப்பா ஸ்கூல் வரப்போகுது. உங்கள் மேம்கிட்ட நான் எதுவும் சொல்லணுமா? அவங்க எதுவும் சொல்லுவாங்களா? அவங்க எதுவும் நீ சேட்டை செய்கிறேன்னு சொல்லுவாங்களா? சேட்டை செய்கிறேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? அடிக்க மாட்டாங்களா? அடிப்பேன்.
ஃபஸ்ட்டு கண்மணிக்கு பார்த்து முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கண்மணி அவங்க டீச்சரை பார்க்க தான் வந்தோம். பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் அப்படியே கையில் அவங்க டீச்சரை பார்க்க. ஆக்சுவலாக கண்மணிக்கு இன்றைக்கி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங், கையிலுக்கு வந்து நேற்றே வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. நேற்று பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அப்படின்றதவே நான் மறந்துட்டேன், நாங்கள் போகவே இல்லை. இன்றைக்கி கண்மணிக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு கையில் அவங்க டீச்சர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு இப்போ அவங்க கேம்பஸ்க்கு வந்திருக்கோம். விளையாடுறத பார்க்குறதுக்கு வந்து நிற்கக்கூடாது, விளையாடணும். விளையாண்டு பழகணும்ல, எல்லாத்துலேயுமே பண்ணணும், எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். கையல் கண்மணி 2 பேருக்குமே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே மதியம் லஞ்ச் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு லஞ்ச் வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். தேட்டரை இடிச்சிட்டாங்க பாப்பா. நாகாலட்சுமின்னு இருந்துச்சு, இடிச்சிட்டாங்க. தர மாட்டோம், அதனால இடிச்சிட்டாங்க. நீங்க போனதுல நினைக்கிறேன் பாப்பா. பிரியாணி சாப்பிடுவோமா? பிரியாணின்னு சொன்னா கசக்கவா செய்யும் எங்களுக்கு. நான் செய்யறதா உனக்கு காரமா இருக்குமா? வாடி, இனிமேல் செஞ்சே தர மாட்டேன். ராஜேஷ் கிச்சனில் டீமாக நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும், நான்வெஜ் சமைச்சோ இல்லை கடையில் வாங்கியோ சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வந்து இன்றைக்கி நான் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தான் வந்து நான் விரதம் இல்லை அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. சரி இன்றைக்கி நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிரியாணி வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்கோம். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போயிட்டு எங்களோட சின்ன ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் லஞ்ச் வாங்குறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லேட்டாக தான் நாங்கள் வீட்டுக்கே போனோம். பண்ணப்பட்டியிலேருந்து உனக்கு வீட்டுக்கு வழி தெரியுமா? நடந்தே அண்ணன் வந்தா வந்துருவியா? வந்தாச்சு வந்தாச்சு. பாவம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க. ஜக்ல புடிச்சுக்கலாம். ரெண்டு ஜக் இருக்கா? மயக்கத்துல இருக்கீங்க. சொல்றா பாப்பா. மணி 2:45 ஆயிடுச்சு. நாங்கள் இது யூஸ்வலாக சாப்பிட்ற டைம் தான், நீங்கள் தான் லேட்டு. அவங்க தான் லேட்டு. ஓபன் பண்ணிட்டா எனக்கு ஆகுது. லைட்டா போச்சே. லைட்டா எடுத்துக்கலாம். டயட்டா போச்சு, அதனால லைட்டா இங்க உட்கார்ந்து சாப்பிட்டா அப்படியே அம்மா ரைட் தான் போட்டா. இது எனக்கு நீங்க போட்டேன். கண்மணி போட்டு சாப்பிடு சாப்பிடு, நீ டக்குன்னு சாப்பிடு. கௌதம் எதுவுமே சொல்லாம சாப்பிட்றிய? நல்லா இருக்குன்ற வாயடிச்சு போயிட்டியா? எனக்கு 100 டே சேலஞ்ச் முடியறதுக்கு இன்னும் 4 நாள் இருக்குது. எல்லோரும் இன்றைக்கி தான் விரதம் இல்லைன்னு சொன்னாங்க. சரி இன்றைக்கே எல்லோரும் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஆக்சுவலாக லஞ்ச் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்துக்கிட்டோம், 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதனால் நைட் டின்னரை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டேன் பரவாயில்லன்னு. இல்லாட்டி கையலுக்கு கண்மணிக்கு நடந்த ட்ரீட்மெண்ட் மண்டை அசைக்க முடியாது. சிந்துனாலையும் சத்யாக்கனாலையும் சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னாங்க. கையிலுக்கும் கண்மணிக்கும் சின்ன பிள்ளையில சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் எப்படி ஊட்டிவிடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சதீஷ்குமார் சத்துமா 1 கிலோ. பிரகாசம்
குழம்பு பொடி 2 கிலோ, உளுந்தங்களி குழம்புனால வெண்டி 1 கிலோ இருக்கு, 2 அரை இருக்கு. கற்பகம் சார்கோல் 5, ஹேர் ஆயில் 1. அந்த 2 பாக்ஸ் இருக்கு. ஏப்ரல் 14க்குள்ளே 50,000 ஆர்டர் ரீச் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருந்தோம். டார்கெட்டாக கண்டிப்பாக ரீச் பண்ண முடியாது, பட் டார்கெட் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். இன்றைக்கி ஒரு நாள்லேயே 118 ஆர்டர் டிஸ்பாச் பண்ணுறோம். இன்றைக்கி சாட்டர்டே வார சம்பளம் நாள், எல்லாருக்கும் சம்பளம் பார்த்து கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு சில ஸ்டாஃபுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் மாதம் வந்து சம்பளத்துக்கு மட்டும் 80,000க்கு மேலே செலவு பண்ணுறேன். எங்கம்மா வர? டெய்லி கொரியர் ஆஃபீஸில் இருந்தே கொரியர் எல்லாம் பிக் பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி வந்து 100க்கு மேலே ஆர்டர் இருக்குது அப்படின்றனால இன்றைக்கே டிஸ்பாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். கொரியர் போட்டுட்டு எங்களுக்கு வர வேண்டிய பார்சல் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நானும் கூட போகிறேன். கொட்டச்சித்திரம் போய் எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 7:30 ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து பிள்ளைங்கள சாப்பிட வச்சு தூங்க வச்சாச்சு. வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்றனால நிறையெல்லாம் வாங்கலை. வெங்காயம் தக்காளி தீந்துருச்சு, அதுக்காக தான் இன்றைக்கி கடைக்கே போயிருந்தேன். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.